தென்னிந்திய நடிகைகள் தங்களின் நடிப்பாலும் திறமையாலும் நடிகைகள் புகழை மட்டுமல்ல பல கோடிகளையும் சம்பாதித்து வருகின்றார்கள். இந்த திறமையான நடிகைகள் 45 கோடி முதல் 200 கோடி வரை சொத்துகளுடன் தென்னிந்தியாவில் பணக்கார நடிகைகளில் ஒருவராக மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவின் திரைப்பட கலாச்சாரத்தை இந்தியா முழுவதும் கொண்டு செல்லும் தூதுவராகவும் உள்ளார்கள். இந்த வீடியோவில் தென்னிந்தியாவில் அதிக சொத்து மதிப்பு வைத்துள்ள டாப் 10 பணக்கார நடிகைகளை பற்றி விரிவாக பார்ப்போம். பத்தாவதாக சாய் பல்லவி. சாய் பல்லவி தனது இயல்பான நடிப்பிற்காகவும் வசீகரமான நடனத்திற்காகவும் பெயர் பெற்றவர். பிரேமம் படம் அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. மேலும் இவர் ஃபிடா, மாரி 2, அதிரன் மற்றும் ஷியாம் சிங்கராய் ஆகிய படங்களில் நன்கு அறியப்பட்ட வேடங்களில் நடித்தார். கவர்ச்சியில் கவனம் செலுத்தாமல் கதாபாத்திரத்தில் கவனம் செலுத்தும் சாய் பல்லவி தற்போது பலருக்கும் பிடித்த நடிகையாக மாறி வருகிறார். இந்தியாவின் மிகப்பெரிய திரைப்படமாக வரப்போகும் ராமாயணத்தில் ரன்பீர் கபூருக்கும் ஜோடியாக சீதா தேவி கதாபாத்திரத்தில் நடிப்பதன் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமாக இருக்கிறார். ரூபாய் 45 முதல் 50 கோடி வரை சொத்து மதிப்பு கொண்டவர். 9வதாக பூஜா ஹெக்டே. புட்டபொம்மா பாடல் மூலம் சர்வதேச புகழ்பெற்ற பூஜா சமீபத்தில் வெளிவந்த கனிமா பாடல் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். பூஜா ஹெக்டேவின் மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், கூலி திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கு வந்து நடனமாடிவிட்டு சென்றிருப்பார். அந்த மோனிகா என்கிற ஒரு பாடலுக்காக மட்டுமே 3 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். பூஜா ஹெக்டேவின் சொத்து மதிப்பு ரூபாய் 55 கோடி முதல் ரூபாய் 60 கோடி வரை இருக்கும். 8வதாக ராஷி கண்ணா. பல தென்னிந்திய வெற்றி படங்கள் மூலம் பிரபலமான ராஷி கண்ணா இந்தியா முழுவதும் பிரபலமான ஃபார்சி வெப்சீரிஸ் மூலம் பேன் இந்திய பிரபலமான நடிகையாக மாறினார். ராஷி கண்ணாவின் சொத்து மதிப்பு ரூபாய் 51 கோடி. 7வதாக ராஷ்மிகா மந்தனா. நேஷனல் கிரஷ் என்று அழைக்கப்படும் ராஷ்மிகா வேகமாக வளர்ந்து வரும் பிரபலமான நடிகைகளில் ஒருவராக இருக்கிறார். இவர் கீதா கோவிந்தம், புஷ்பா 2 திரைப்படங்கள் மூலம் பிரபலமான நடிகையாக அறிமுகமாகி இருக்கிறார். ராஷ்மிகா அனிமல் திரைப்படம் மூலம் பாலிவுட்டிலும் தனது வெற்றி பயணத்தை தொடங்கியிருக்கிறார். ராஷ்மிகா மந்தனாவின் சொத்து மதிப்பு ரூபாய் 66 கோடி. 6வதாக காஜல் அகர்வால். காஜல் அகர்வால் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் ஒரு வெற்றிகரமான திரைப்பயணத்தை கொண்டுள்ளார். மகதீரா, மிஸ்டர் பெர்ஃபெக்ட், துப்பாக்கி மற்றும் மெர்சல் போன்ற திரைப்படங்களின் மூலம் அவரது நடிப்பிற்காக அனைவராலும் பாராட்டப்பட்டவர். காஜல் அகர்வாலின் தனிப்பட்ட சொத்து மதிப்பு ரூபாய் 80 கோடி. 5வதாக த்ரிஷா கிருஷ்ணன். தென்னிந்தியாவில் 20 ஆண்டுகளுக்கும் மேல் வெற்றிகரமான நடிகையாக இருந்து வரும் த்ரிஷா ஆரம்ப காலத்தில் கில்லி, சாமி போன்ற திரைப்படங்கள் மூலம் ரசிகர்களின் மனதை கவர்ந்த த்ரிஷா தற்போது 96, லியோ போன்ற திரைப்படங்களின் மூலம் ரசிகர்களை மீண்டும் கவர்ந்து வருகிறார். நடிகை த்ரிஷாவின் சொத்து மதிப்பு ரூபாய் 85 கோடி. 4வதாக சமந்தா. தெலுங்கு சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளில் ஒருவராக அவர் தனது நடிப்பிற்காக பல சைமா மற்றும் பிலிம்பேர் அவார்டுகளை வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை சமந்தாவின் சொத்து மதிப்பு ரூபாய் 100 கோடிக்கு மேல் இருக்கிறது. 3வதாக அனுஷ்கா ஷெட்டி. பாகுபலி முதல் பாகம், பாகுபலி 2ஆம் பாகம், அருந்ததி மற்றும் மிர்ச்சி ஆகிய படங்களில் அவர் நடித்ததன் மூலம் இந்தியா முழுவதும் பிரபலம் அடைந்தார். இவரது பிளாக்பஸ்டர்கள் இவரை தென்னிந்தியாவை தாண்டி பேன் இந்தியா பார்வையாளர்களிடையே மிகவும் பிரபலமாகியது. நடிகை அனுஷ்காவின் சொத்து மதிப்பு ரூபாய் 130 கோடி. 2வதாக நயன்தாரா. ரசிகர்களால் அன்பாக அழைக்கப்படும் நயன்தாரா கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆகி 1000 கோடிக்கு மேல் வசூலித்த ஜவான் திரைப்படம் மூலம் பாலிவுட் சினிமாவிலும் வெற்றிகரமான நடிகையாக நுழைந்துள்ளார். இவரது இந்தி திரைப்பட அறிமுகத்திலேயே ரூபாய் 10 கோடி சம்பாதித்ததாக கூறப்படுகிறது. ஒரு சிறந்த நடிகையாக இவர் 5 பிலிம்பேர் விருதுகளையும் ஏராளமான மாநில விருதுகளையும் பெற்றுள்ளார். நடிகை நயன்தாராவின் சொத்து மதிப்பு ரூபாய் 200 கோடி. முதலாவதாக ஜோதிகா. தென்னிந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் மிகவும் பிரபலமான அனுபவம் வாய்ந்த நடிகைகளில் ஒருவரான ஜோதிகாவின் சொத்து மதிப்பு சுமார் 331 கோடி. திருமணத்திற்கு பிறகு சிறிய இடைவெளி எடுத்த ஜோதிகா மீண்டும் 36 வயது நிலை படம் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார். அதன் பின்னர் தமிழ், இந்தி, மலையாளம் என பல மொழிகளில் பல வெற்றி படங்களில் நடித்தார். மேலும் பல திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தும் வருகிறார். ஒரு பெண்ணாக இருந்து சினிமாவில் எவ்வளவு பணம் சம்பாதிப்பது தனது திறமையை தாண்டி மிகவும் சிரமமான கடினமான விஷயமாகும். இந்த வீடியோவில் நாம் பார்த்த நடிகைகளை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க.